திருவள்ளுவர் தமிழ் பள்ளி பார்சிப்பணி நிர்வாக குழுவினர் கூப்பிட்டுடலாம். பாரதி, சாத்து, செந்தில், சேது 4 பேரையும் கூப்பிடுறோம். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. என் பேர் சாத்து. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறோம். தமிழ் பள்ளி இங்கே இருக்குது, திருவள்ளுவர் தமிழ் பள்ளின்னு. இதே பில்டிங்கில் தான் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நடக்கும் ஸ்கூலு. இவங்க தான் பிரின்ஸிபல், நாங்கள் போர்டு மெம்பர்ஸ், வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கோம். கடந்த 10 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு 10th இயர். கிரேட் ப்ரீ ஸ்கூல்லேருந்து 8th கிரேட் வரைக்கும் இருக்குது தமிழ் ஸ்கூல். சனிக்கிழமை அன்னைக்கு நடக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே குட். பட் ஆனால் இப்போ தெரியாதவங்களுக்கு நம்ம தமிழில் வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்க சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ தமிழ் பள்ளி இங்கே வந்து நம்ம 10வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கடல் கடந்து இங்கே இருந்திருக்கோம், வரோம். ஸோ நம்ம மொழியை வந்து தாய்மொழியை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதை சேர்க்கணும். அதில் வந்து எல்லா பேரும் வந்து வாலண்டியர் தன்னார்வலர்கள் வந்து எல்லா பேரும் வந்து அவங்களுடைய உழைப்பை போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகளை வந்து யாரும் தமிழ் இப்போதைக்கு வந்து சேராதவங்க, இந்த ஜூலை வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து என்ரோல்மெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ உங்களுடைய குழந்தைகளை வந்து யாரும் இப்போ சேராமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில் வந்து என்ரோல் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னே தெரியலங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ புதுசாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். அவங்க வர்றதோ அவங்களுடைய சுய விருப்பம். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்ச நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி புதுசாக வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பகிர்ந்துக்கங்க. நன்றி. ஆமாம், இது வந்து நெக்ஸ்ட் இயரோட ரெஜிஸ்ட்ரேஷன் வில் ஸ்டார்ட் இன் ஜூலை அகெயின். ஸோ அதோட கம்யூனிகேஷன் வந்து இப்போ நம்ம தமிழ் பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் உள்ளே போயிடும். அண்ட் we will advertise outside also. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் பாஸ் ஆன் த இன்ஃபர்மேஷன். அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வேணால் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் டு காண்டாக்ட் அஸ் அண்ட் தென் we can give the information. அண்ட் we also have தமிழ் ஸ்கூல் இப்போது 8th கிரேட்லாம் முடிச்சிட்டாங்க. எங்கே அப்படின்னா seal of biliteracy இன்னொரு இதுவும் we are taking. So it will be helpful for high school kids who wants to get a college credit. So அதுவும் we are doing with the fees that we are collecting from the Tamil school தாங்க. So we have seal of biliteracy and TVA ரெண்டும் எக்ஸ்ட்ரா வித் Tamil school. ஸோ யாருக்கா இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் தயவுசெய்து you can. கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்ட்ட வேறு யாரும் பக்கத்தில் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. ஜூலை 1st வீக்குங்க என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு ஸ்ப்ரெட் த இன்ஃபர்மேஷன். இது ஃபுல்லாக வாலண்டியர் ஆர்கனைசேஷன் தான். இங்கே நடத்த வர்றவங்களே வந்து டீச்சர்ஸும் வாலண்டியர்ஸ் தான். இப்போ நம்ம கிட்டே இருக்கவங்க 50 டீச்சர்ஸ் இருக்காங்க. 25 கிளாஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கிண்டர் கார்டனுக்கே 3 செக்ஷன், 10-12 குழந்தைங்க தான் ஒரு கிளாஸுக்கு இருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் தமிழ் நீங்கள் ஆரம்பத்தில் 1 வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வருதா இல்லையான்னு. 1 வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளோட மெயின் இது என்னென்னா நம்மளோட தாத்தா பாட்டி ஊரில் இருக்கவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க பேசணும் அப்படிங்கிறது தான். அவங்க ட்ரையல் கொடுத்து பாருங்கள். ஸோ தெரியாதவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். தேங்க்யூங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. பள்ளி குழுவினருக்கு நன்றி.